ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை பள்ளிகளில் டெட் பெற்ற ஆசிரியர்களின் விவரம் சேர்க்க தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. இதன் மூலம் 4 ஆண்டுகளாக வழங்கப்படாத பட்டதாரி தொடக்க நடுநிலை தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுகள் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை பள்ளிகளில் டெட் பெற்ற ஆசிரியர்கள் விவரம் சேகரிக்க தொடக்க கல்வித்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதன் மூலம் 4 ஆண்டுகளாக வழங்கப்படாத பட்டதாரி தொடக்க நடுநிலை தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான உயர்வுகள் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கு டெட் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2012ஆம் ஆண்டு முதல் டெட் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. இதில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் ஆயிரக்கணக்கானோர் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நியமனம் பெற்றனர். இதன்பின் பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்று வழங்கிட்டாங்க. இதையடுத்து தற்பொழுது தமிழகம் அரசு அவர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்தியது. இந்த நிலையில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் விவரம் 421 கல்வி ஒன்றியங்களிலும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. மதுரையில் இடைநிலை பதிவமைப்பு ஆசிரியர்கள் இயக்க மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் கூறியதாவது, உச்சநீதிமன்றத்தில் 2022 பதவி உயர்வு சார்ந்த வழக்குகள் இந்தியாவில் பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வு எழுத வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் தொடக்க கல்வியில் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. தற்பொழுது பல்லாயிரக்கணக்கான தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலையில் இருக்கு. பதவி உயர்வுக்கு தகுதி பெற்ற டெட் தேர்ச்சியுற்றோர் அவர்களுக்கு முன் பணியில் உள்ளவர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விதிமுறைகளை குறிப்பிட்டு பதவி உயர்வு வழங்க அரசு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க ஒரு மிக மிக அப்டேட்டு. மேலும் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களுடைய டிட்டோஜெக் கூட்டு நடவடிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு தொடக்க கல்வி ஆசிரியர் நலன் மற்றும் மாணவர் நலன் கல்வி நலன் சார்ந்த கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. பணி நிரவல் கலந்தாய்வு ஆசிரியர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் 29/6/2026 டிட்டோஜெக் பேரமைப்பின் கோரிக்கைகளை கணினியுடன் கேட்டறிந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பணி நிரவல் கலந்தாய்வு ஒன்றிய அளவில் மட்டுமே நடைபெறும் என்ற அறிவிப்பினை வழங்கி ஆசிரியர் பணி நிரவல் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பமைக்கு டிட்டோஜெக் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டிட்டோஜெக் முன்வைக்கும் கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4/7/2026 மற்றும் 5/7/2000 ஆகிய தேர்வுகளில் நடைபெற்ற இந்த சிறப்பு டெட் தகுதி தேர்வில் சில மாநிலங்களைப் போல் தேர்வு எழுதிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்திட வேண்டும். தேர்வு எழுதிய பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு அவர்களது பணி அனுபவத்திற்கு ஏற்ப வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்கிட வேண்டும். தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு அவர்களை தகுதிக்கேற்ப வெயிட்டேஜ் மதிப்பெண்களை வழங்கிடும். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் பாடத்திட்டத்தை தாண்டி கேட்கப்பட்ட சம்பந்தமில்லாத வினாக்களுக்கு மதிப்பெண் தேர்வு எழுதிய அனைவருக்குமே முழுமையாக வழங்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிடப்படி தமிழக அரசு தமிழ்நாட்டின் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு 2 ஊதிய குழுக்களில் இழைக்கப்பட்ட அநீதிகள் களையப்பட்டு ஊதிய முரண்பாடுகள் நீக்கி மத்திய ஆசிரியர்களுக்கு இணையான 1/1/2026 முதல் மீண்டும் வழங்க வேண்டும். ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக 1/9/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பினால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் 1,76,000 ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கும் வகையில் பாராளுமன்றத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் 2009 படி பிரிவு 23 திருத்தம் செய்திட வேண்டும். தொடக்க கல்வியில் பணியாற்றும் 90% மேற்பட்ட ஆசிரியர்கள், குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் பதவி உயர்வு வாய்ப்பினை பறிக்கும் வகையில் ஊட்டு பதவிகளில் மாற்றம் செய்து 1,00,000 தொடக்க கல்வி ஆசிரியர்களின் பதவி உயர்வை வதிக்கும் வகையிலும் இந்த 243 அரசாணையை நீக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நியமனம் பெற்ற பல ஆண்டுகளாக நியமன ஒப்புதல் வழங்கப்படாமல் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு உடனடியாக ஒப்பந்த பணி ஆணை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க அது பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் நடக்க இருக்குது. ஸோ என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க பள்ளி கல்வித்துறையில். ஸோ 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டிசம்பருக்குள்ளார பள்ளி கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ டெட் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான மதிப்பெண்களை குறைத்து வழங்க கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம்.
டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.